வீட்டை எதிர்த்து திருமணம் செய்த காதலர்கள். படுக்கையறையில் இருவருடன் உல்லாசம். ஒரு நொடியில் பறிபோன உயிர். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் ஃபதேபூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சச்சின் சிங். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்வேதா சிங்கும் பல மாதங்களாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்தனர். இவர்களது காதலுக்கு குடும்பத்தினரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணமும் செய்து கொண்டனர். இதனையடுத்து அதே ஊரில் இருந்தால் இவர்களை பிரித்து விடுவார்களோ என்ற பயத்தில் இருவரும் கான்பூருக்கு சென்றனர். அங்கு சச்சின் சிங் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்திருக்கிறார். வருமானம் சிறிதளவு என்றாலும் அவர்களுக்கிடையே சந்தோஷம் பெரிய அளவில் இருந்தது. ஆனால் இந்த சந்தோஷம் 4 மாதங்களுக்கு மேல் தாக்குப்பிடிக்கவில்லை. ஏனென்றால் மனைவி ஸ்வேதா சிங்கின் நடத்தையில் சச்சினுக்கு திடீரென சந்தேகம் எழுந்தது. தன்னிடம் எதையோ அவர் மறைப்பதை தீர்க்கமாக நம்பினார் சச்சின். அது என்னவென்று கண்டுபிடிக்கவும் முடிவு செய்தார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு ஒரு பார்ட்டிக்கு செல்வதால் தான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சச்சின் ஸ்வேதாவிடம் சொல்லி இருக்கிறார். இதை நம்பிய ஸ்வேதா சச்சின் வீட்டை விட்டு புறப்பட்டதுமே அவரது வீட்டின் அருகே வசித்து வந்த 2 கல்லூரி மாணவர்களை வீட்டுக்கு அழைத்து படுக்கையறையில் உல்லாசமாக இருந்திருக்கிறார். அப்போது இரவு 2 மணியளவில் வீட்டுக்கு வந்த சச்சின் ஸ்வேதா 2 மாணவர்களோடு தகாத உறவில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார். அதோடு தனது செல்போனில் போட்டோவும் எடுத்துக்கொண்டார். கணவர் சச்சின் வந்ததை கண்ட ஸ்வேதா செய்வதறியாமல் திகைத்து நின்றார். அப்போது 4 பேருக்கு மத்தியிலும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்து காவல் நிலையத்தில் சச்சின் அளித்த புகாரின் அடிப்படையில் 4 பேரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரித்தனர். அப்போது சச்சின் மற்றும் ஸ்வேதாவை விடுவித்த காவலர்கள் அந்த 2 கல்லூரி மாணவர்களை காவல் நிலையத்திலேயே வைத்திருந்தனர். இதனையடுத்து வீட்டுக்கு சென்றதும் அந்த 2 மாணவர்களையும் காவலர்களிடம் பேசி விடுவிக்கும்படி ஸ்வேதா சச்சினிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு சச்சின் மறுத்ததால் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த சச்சின் ஸ்வேதாவின் கழுத்தை பிடித்து நெரித்ததில் ஸ்வேதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து பதறிப்போன சச்சின் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.